ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. கெவின் குண்டா இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்டர்நெட்டில் சென்சேஷனாக இருக்கார். நான் அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு போடுறேன். இந்த பர்சனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் காதிர் சோஹே அப்படிங்கிறது தான் அவரோட பேர். யார் இந்த பர்சன், ஏன் வந்து இப்போ பரபரப்பாக இன்டர்நெட்டில் இவரை பற்றி பேசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஒரு 27 வயதுள்ள வெஸ்ட் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த ஒரு நபர் தான் இவர். ஸோ அந்த பர்சன் வந்து எங்கே ஒரிஜினேட்டாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பியா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான். அது வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஒரு பகுதி. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வந்திருக்காரு. இந்த பர்சனோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இஸ் அ ப்ரொஃபஷனல் மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. MMA அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ MMA ஃபைட்டர் அவர். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் இஸ் நவ் தி பாடி கார்ட் ஃபார் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் ராம் சரண். ஸோ ராம் சரண் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில், தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். தெலுங்கு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அந்த ஆக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெவின் குண்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி கார்டாக வந்து இருக்கார். அவருக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய ஃபேமிலிக்கே வந்து அவர் தான் வந்து பாடி கார்டாக இருக்கார். கேம்பியா வெஸ்லிங் அசோசியேஷனில் மாமா லாமின் ஆஃப் பாரா அப்படின்னு சொல்லிட்டு கெவின் குண்டாவை செல்லமாக அழைப்பாங்களாமா. அந்த ஒரு டேக் லைன் வந்து கொடுத்து அவரை வந்து கூப்பிடுவாங்களாமா. ஸோ கரண்ட்டாக அவருடைய ரெசிடென்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியில் இருக்கக்கூடிய ஃப்ளாரன்ஸ் அப்படிங்கிற பகுதியில் தான் அது இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஃபுல் டைம் அவர் வந்து ராம் சரணுக்கு வந்து பாடி கார்டாக வந்து வேலை செஞ்சுட்ருக்காரு. ஸோ ஒரு மிடில் வெயிட் டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்லெட்டாக, ஒரு MMA ஃபைட்டராக வந்து அவர் நிறைய சாதனைகள் படைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. 2021 நேஷனல் MMA டீமில் வந்து அவர் இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ இந்த கெவின் குண்டாவோட ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபீடை வந்து ஸ்க்ரோல் பண்ணுறப்போ இந்த ஒரு பர்சன், அதாவது ஆஃப்ரிக்கன் பர்சன் மாதிரி இருக்காரு, யாருப்பா இவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணும் போது தான் தெரியுது. ஹிஸ் நேம் இஸ் கெவின் குண்டா. ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஃபைட்டரை வந்து ராம் சரண் அவர்கள் வந்து கூடவே வச்சிருக்காரு ஃபார் இஸ் செக்யூரிட்டி பர்பஸ். ஸோ நம்மளுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நயீம் மூசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து கூடவே இருப்பார். நிறைய கேம்பெயினில் பார்த்துருப்பீங்க. இப்போ சிஎம் ஆனதுக்கப்புறம் கூட வந்து அவர் தான் வந்து பர்சனல் பாடி கார்டாக இருக்கார். குண்டர் செக்யூரிட்டி சர்வீஸோட மேனேஜிங் டைரக்டர் அவர். ஸோ அவர் வந்து ஒரு கேரளா பேஸ்ட் பர்சன் தான் அவர். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் கூட வந்து இருப்பார். அதே மாதிரி ராம் சரண் கூட இருக்கிறவர் தான் இந்த கெவின் குண்டா அப்படிங்கிறவர். ஸோ இந்த கெவின் குண்டாவோட ஒரு நாள் சேலரி என்னன்னு கேட்டோம்னா சராசரி மனுஷனோட ஒரு வருஷ சேலரியை தான் ஒரு நாள் சேலரியாக அவர் வாங்கிட்டு இருக்காரு. 2 to 4 லட்ச ரூபாய் வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு நாள் சேலரியாக கொடுக்கப்படுறதா ஒரு ரிப்போர்ட்டில் வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு பாடி கார்டுனே நம்ம சொல்லணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய கான்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் டு பால்ஸ் அப் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்ஸ் அப் அஃபிஷியல். ஐ வில் see you guys in the next video. Bye.